சிவபெருமான், சிவன், இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது நாம் ஒரு வினாடி அல்லது அதற்கும் குறைவாக ஒரு ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அந்த நிலைமையானது நம்முள் இருக்கிறது. அப்படிங்கும் போது நம் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். கண்டிப்பாக இது அடியார்கள் எல்லாத்துக்குமே நிகழக்கூடிய ஒரு விஷயம். எந்த இடத்துல இருந்தாலும் யாராவது ஒருவர் ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு நம்ம திரும்பி பார்ப்போம். நம்ம அறியாமல் நம் வாயில் அந்த மந்திரமானது வரும். யாராச்சும் ஒருத்தரை சிவா அப்படின்னு கூப்பிட்டா போதும், நம்ம அந்த சிவபெருமான் நம்மளை கூப்பிடுவதாக உணர்ந்து திரும்பி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கும். அடியார்கள் உருகி அவரையே நினைத்திருக்கும் பொழுது எந்த பெயரை சொன்னாலும் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அது அவர் நாமமாகவே தோன்றும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம எந்த தெய்வத்தோட பெயரை சொன்னாலும் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறவர் யார் அப்படின்னா எம்பெருமான் ஈசன் தான் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்து விடுவோம்.